வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10 வருஷமாக ரூபாய் 358 கோடி நன்கொடை கொடுத்த ஒரு வள்ளல் நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தன்னோட 19 வயசில் ரூபாய் 12 கோடி சம்பாத்தியம் வாங்கியிருக்காங்க. யார் அந்த நடிகர், என்ன தகவலுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட 19 வயசில் ரூபாய் 12 கோடி சம்பாத்தியம் வாங்கின ஒரு தமிழ் நடிகர் கடந்த 10 வருஷமாக ரூபாய் 358 கோடி நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இந்த நடிகர் அஜித்தோட படத்தில் நடித்த ஒரு நடிகர் அஜித்தோட நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட 16 வயசுலேயும் 1 கோடியும் 19 வயசில் 12 கோடியும் சம்பாதித்த ஒரே தமிழ் நடிகர்னு சொல்கிற பெருமைக்கும் சொந்தக்காரர். சினிமாவில் முன்னணி நடிகருக்கு ரொம்ப வில்லனாக ஒரு நடிச்சிருப்பாங்க. உலக அழகியோட முன்னாள் காதலரான அந்த நடிகரோட இப்போதைய சொத்து மதிப்பை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் ஆடி போவீங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, நடிகர் அஜித்தோட விவேகம் படத்தில் நடிகர் அஜித்துக்கு வில்லனாக நடித்த அந்த நடிகர் விவேக் ஓபராயை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இவங்க தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு சொல்லி தென்னிந்திய மொழி படங்களில் நிறைய நடித்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு பாலிவுட்டில் முன்னணி நடிகராக இருந்திருக்காங்க விவேக் ஓபராய் அவர்கள். தன்னோட முதல் படமான கம்பெனின்ற படமே வெளியானப்போ ரொம்பவே வெற்றி பெற்று ஒரே ராத்திரியில் ஒரு நட்சத்திரமாக விவேக் ஓபராய் மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ஹிட் படங்களை நடித்து ரொம்பவே பிரபலமாயிட்டு இருந்தாங்க. பிரபல நடிகராக இருந்தப்ப சுரேஷ் ஓபராயோட மகன் தான் நடிகர் விவேக் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தையோட அடிசுவற்றை பின்பற்றி தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. தன்னோட திறமையை பெருசாக வெளிப்படுத்தலைன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் சாதியா, யுவா, ஓம்காரா, ஷூட் அவுட்டுன்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள்லையும் தொடர்ந்து நடித்து வந்திருக்காங்க. இந்த படங்களோட வெற்றி தான் அவங்களோட நட்சத்திர அந்தஸ்தையே கொஞ்சமாவது உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக 2003ஆம் ஆண்டு விவேக் ஓபராய் நடத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தலையில மாறி போயிடுச்சு. அதாவது நடிகர் சல்மான் கான், நடிகை ஐஸ்வர்யா ராய் இவங்க 2 பேருக்கு இடையில் இருந்த காதல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் சொல்லலாம். ஆனால் 2003ஆம் ஆண்டு இவங்களோட காதல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதே ஆண்டில் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அப்போ நடிகர் சல்மான் கானோட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த அந்த நிலையில் ஐஸ்வர்யா ராய் நடிகர் விவேக் ஓபராயோட டேட்டிங் செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த தகவலுக்கு அப்புறமா விரைவில் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, காதலிக்கிறாங்கன்ற தகவலும் வந்துச்சு. இப்படி தான் சல்மான் கான் தன்னை மிரட்டியதாக சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு அதை பகிரங்கமாக சொன்னாங்க விவேக் ஓபராய் அவர்கள். அதே ப்ரெஸ் மீட்டில் சல்மான் கானை ரொம்பவே கடுமையாக விமர்சித்தும் பேசினாங்க. இதனால தான் விவேக் ஓபராய்க்கு பட வாய்ப்புகள்லாம் குறைய தொடங்கிச்சுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் தான் நடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போக 3 வருஷமாக எந்த படத்துலையும் நடிக்காமல் இருந்திருக்காங்க. மெல்ல இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து திரும்பவும் இப்போ விவேக் ஓபராய் அவர்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்காக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா தன்னை புறக்கடிச்சப்போ கூட இடைப்பட்ட காலத்தில் பிஸ்னஸ் பக்கம் தன்னோட கவனத்தை செலுத்தி வந்திருக்காங்க விவேக் ஓபராய் அவர்கள். இதுக்கப்புறம் செல்வான குடும்பத்திலேருந்து வந்த பின்னணியில் இருந்தவர் தான். அதனால் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் தன்னோட 19 வயசாக இருக்கும்போது, அதாவது சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பங்குச்சந்தை கம்பெனியில் போய் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு வாங்கி முதலீடு செஞ்சதாகவும், தன்னோட 23 வயசில் அந்த கம்பெனியை விற்றதில் பல கோடி கிடைச்சதாகவும் விவேக் ஓபராவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவர் பேசும்போது, என்னுடைய பல தலைமுறைகளை கவனிச்சுக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு போதுமான அளவு சொத்துக்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.